இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்ளம், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா. அதனாலதான் உங்களுக்கு அது தனியா கொடுத்துருக்கேன். இது புக்ல கிடையாது. இது ஒரு ப்ராப்ளமா தான் புக்ல கொடுத்துருப்பாங்க. நான் தான் உங்களுக்கு இது ஒரு கேஸா கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஓகே. சோ அடுத்தது தேர்ட் ஒன்னா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் நியூட்ரான். தெர்மல் நியூட்ரான் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தெர்மல் நியூட்ரான் அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து கேடி அப்படின்னு எழுதுறேன். அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹாஃப் கேடி, ஒரு எனர்ஜிக்கும் ஒரு பார்ட்டிகளுக்கும் ஹாஃப் கேடி எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த கேடி தான் இங்க இருக்கு. அந்த கே அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டி டி அப்படிங்கிறது டெம்பரேச்சர், இந்த அந்த நியூட்ரான் உடைய டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் த மெட்டீரியல் பார்ட்டிகல் டெம்பரேச்சர் டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2m தானே போட்டோம். அந்த கைனடிக் எனர்ஜிக்கு பதிலாக இந்த இடத்துல கேடி அப்படின்னு போட்டோம். இது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படி. குவாண்டம் மெக்கானிக்ஸ் படின்னு பார்க்கும்போது இந்த k உடைய வேல்யூ வந்து 1.38 into 10 power minus 23 joules per Kelvin. இதான் நமக்கு இந்த k போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ. இது வந்து 1.38 into 10 power minus 23, 2வும் 3வும் பக்கத்துல இருக்கு, ஜேவும் கேவும் பக்கத்துல இருக்கு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஜாக்கும் கிங்கும் அப்படி சீடு கட்டல, அதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி பாக்குறோம் அப்படின்னா, ஒரு அதாவது நல்ல ஒரு கொஸ்டின் செட்டரா இருக்காங்க, ஒரு நல்ல ட்விஸ்ட் பண்ணி லைட்டா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இந்த ஈக்குபார்ட்டிஷன் தியரம் வச்சு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஈச் பார்ட்டிகல் ஹேஸ் ஹாஃப் கேடி. அதாவது ஒரு எனர்ஜி, ஒரு பார்ட்டிகளுக்குமே எனர்ஜி வந்து ஹாஃப் கேடியா இருக்கு. அதாவது அதனுடைய எனர்ஜி வந்து கேடியா இருக்கு. நமக்கு அதனுடைய ஒரு பார்ட்டிகளும் பார்க்கும்போது அதுக்கு ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எந்த பக்கம் அது மூவ் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து எனக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். சரிங்களா? அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பொறுத்து எனக்கு என்னுடைய கைனடிக் எனர்ஜி வேறுபடும். அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் நான் எஃப் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், f/2 அப்படின்னு சொல்லி. சோ இப்ப என்னோட பார்ட்டிகல் வந்து 3 டைமென்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரீ பார்ட்டிகளுக்கு வந்து 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னா என்னுடைய வேல்யூ வந்து 3/2 கேட்டின்னு மாறும். அப்ப லாம்டா டி எப்படி மாறும்? இந்த இடத்துல இந்த க்கு பதிலா நீங்க எப்படி போடணும்னா 3/2 கேட்டின்னு போடணும் இல்லையா? அதாவது இந்த இடத்துல லாம்டா டி இஸ் ஈக்குவல் டு lambda d is equal to h by square root of 2m 3/2 kt அப்படின்னு போடணும். இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா h by square root of 3m kt வரும். அப்போ ஈக்குபார்ட்டிஷன் தியரம் படி டி ப்ராக்லி வேவ்லென்த் என்ன ஒரு தெர்மல் நியூட்ரான்ஸ்க்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க தெர்மல் நியூட்ரான்ங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே ஆப்ஷன்ல வேகமா எங்க 2m kt இருக்கோ போட்டுருப்பீங்க. ஆனா அது தப்பா போயிடும். ஏன்னா ஈக்குபார்ட்டிஷன் தியரம் படி நமக்கு 3m kt வரும். சரிங்களா? ஈக்குபார்ட்டிஷன் தியரம் படி நமக்கு 3m kt வரும். ஓகே. சோ இங்க இருக்கு அதனுடைய வேல்யூ. சரிங்களா? அது இங்க இருக்கு. இது முக்கியம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே நான் ரிலேட்டிவிஸ்டிக் தான். அதாவது v is much much less than c அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான். இப்ப ரிலேட்டிவிஸ்டிக்ங்கும் போது இதுக்கு ஒரு பெரிய டெரிவேஷன் இருக்கு. நான் அதை உங்களுக்கு கொண்டு வரல, ஜஸ்ட் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். h by square root of 2m0 qd 1 plus qv by 2m0 c square. சோ ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகளுடைய ரெஸ்ட் மாஸ் m0 இருக்கு, சார்ஜ் q இருக்கு. ரெஸ்ட்ல இருந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் v-க்கு வந்து ரிலேட்டிவிஸ்டிக்கா அது மூவ் ஆகுது அப்படின்னா அதனுடைய டி ப்ராக்லி வேவ்லென்த் எனக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு 4 ப்ராப்ளம் மட்டும் பார்த்துட்டு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட் இஸ் தட் டாவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் போலாம், டைம் இருந்தது அப்படின்னா. ப்ராப்ளம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. லாம்டா டினா டி ப்ராக்லி வேவ்லென்த் பா. Can you please try? எடுத்தோடனே கொஞ்சம் பெரிய சம் தான், பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க.
மாஸ் ஆஃப் த புரோட்டான் தெரியும்ல, எம்பி என்னது மாஸ் ஆஃப் த புரோட்டான் சொல்லுங்க கிலோகிராம்ல. 9.11. அச்சோ, அது எலக்ட்ரானுடைய மாஸ். 1.6 into 10 power minus 27 H. வெரி குட், வெரி குட். 1.67 into 10 power minus 27 கிலோகிராம். ஓகே, சூப்பர். இப்போ என்ன ஃபார்முலால இதை அப்ரோச் பண்ணும்? Lambda is equal to H by mv. அவ்வளவுதான், போட்டுட்டு ஆன்சர். lambda d is equal to h by mv. ஃபர்ஸ்ட் கரெக்டான ஆன்சருக்கு நான் சாக்லேட் வாங்கிட்டேன். Yes, ma'am. Answer 2.67 into 10 power minus 14 meter, ma'am. சூப்பர் 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 கார்த்திகா மேம். What about Correct, others? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். Ma'am, 10 powers 40 or 39, ma'am? இல்லைங்களே மேம், 10 பவர் மைனஸ் 14 தானே மேம் வருது. ஆமா, இல்ல அது நம்ம டிவைட் பண்ண சொல்ல 26.45 சம்திங் வருது. அப்ப நம்ம அதை 2.6 எடுக்கும்போது சேஞ்ச் ஆகும்ல மேம்? அப்ப 10 பவர் மைனஸ் 14 தானே வருது. 26 into 10 பவர் மைனஸ் 15 வரும். சால்வ் பண்ணட்டுமா மேம்? 1.45 in 10 power minus 15 or 2.6 in 10 power minus 15 out. கரெக்ட் சார், கரெக்ட். அதாவது 6.6 10 பவர் மைனஸ் 34 by இது 6.626 எல்லாம் எடுக்க வேண்டாம்ப்பா. 6.6 எடுத்தா போதும். ரொம்ப உண்மையா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. 6.6 into 10 power minus 20 minus 34. மாஸ் வந்து 1.67 into 10 power minus 27. சி பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சி பை 20 கொடுத்துருக்காங்க. அப்ப 3 into 10 power 8 by 20 இல்லைங்களா? யா. இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது இது 3 1 is 3, இங்க 2.2. வேற என்ன மேல அதே மாதிரி இது மேல போச்சு அப்படின்னா 44 அப்படின்னு 44 by 1.6 into 10 power 27ல 8 போச்சுன்னா 19 இல்லையா? 19 மேல போச்சு அப்படின்னா மைனஸ் 34 பிளஸ் 19 அப்படின்னு வரும். ஆன்சர் வந்து 15. கரெக்ட். நம்ம 20 மேல போய் டைரக்டா மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழ மல்டிப்ளை டிவைட் பண்ண ஈஸியா முடிஞ்சது. அந்த ஸ்டெப் ஒரு மூணு ஸ்டெப் இப்போ முடிஞ்சது. இந்த நம்பரை இங்க மல்டிப்ளை பண்றதுதானே சார் கரெக்ட்டா இருக்கும்? மல்டிப்ளை அதான் மேடம் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழ இருக்கிற ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு
இல்ல நீங்க சரி மேம் ஓகே. ஓ நீங்க இதை கேன்சல் பண்ணாம சொல்றீங்களா? ஆமா மேடம் அப்படி பண்ணேன். ஆனா அந்த 1.67 இன்டூ 3 மல்டிப்ளை பண்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இல்ல சார்? அது நமக்கு அப்ப இந்த 3 தூக்கி விட்டோம்னா இங்கேயும் சின்ன நம்பர் 2.2 ஆயிரும். அதனால நான் கேன்சல் பண்ணேன். சரிங்க மேடம் ஓகே அப்படியே. ஸோ மேக்ஸிமம் சிம்பிளிஃபை பண்ணி பண்ணுங்க, அது கொஞ்சம் டக்குன்னு முடியும் வேலை. அப்போ இங்க நம்ம இப்ப வந்து 44 ஓகே 44 அப்படின்னு பார்க்கும்போது கீழே எனக்கு 2 0 இருக்கு. ஸோ 4407 167 டிவைட் பண்ணி போடும்போது எனக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.6 into 10 - 14 மீட்டர். இது என்னுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே மேம். What about others? யார் எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? ஆன்சர் வந்தவங்க எல்லாம் ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். Okay. What about others? Okay. Parthiban sir, okay. Anita ma'am. What about others? Okay. So let's move into another question. ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். Electron உடைய de Broglie wavelength subjected to potential difference of 1.25 kilovolt. 1.25 kilovolt. இதுக்கு என்ன ஃபார்முலா போடணும்? போட்ட ஆன்சர் சொல்லுங்க. lambda d is equal to h by square root of 2mk. அப்படிங்களா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்கோம் சார். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் v கொடுத்திருக்கோம். அப்போ 7 divided by root v. q வந்து யாரோ ஆன்சர் சொல்றீங்க. கரெக்ட்டா? 12.27 divided by root v. கரெக்ட் மேம், வெரி குட். 12.27 divided by root v. அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இங்க வந்து இங்க பாருங்க கிலோ வோல்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 1.25 நம்ம எப்படி எழுதுவோம்? 1.25 into 10 power 3 ன்னு எழுதணும். சரிங்களா? எழுதி சால்வ் பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியுமா? சொல்லி தரட்டுமா? ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியுமா? சொல்லி தரட்டுமா? அத 10 பவர் போட்டுறணும் மேம். 10 power அப்ப 0.125 போடணும். அது ஓகே சார். ஆனா இத எப்படி 0.125 எப்படி ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளிய எடுப்பீங்க? டிவிஷன் மெத்தட் போடணும் மேம். டிவிஷன் மெத்தட் போடணும். போட்டு சொல்லுங்க. போடுங்க, நான் அப்புறமா எப்படி போடணும்னு சொல்லிக்கிறேன். Ma'am, answer 0.347 ma'am. Correct ma'am, 0.35 angstrom. Okay. Wow, you people are so fast. Good. ये मोबाइल कैलकुलेटर யூஸ் பண்ணலையே தெய்வங்களா? இல்ல மேம், அதை டிவைட் பண்ணி அந்த டீம் 2 இப்படி டிவைட் பண்ணி போடுவோம்ல, அப்படிதான் போடுறோம். சரிங்க மேம். ஏன்னா அது எக்ஸாம் ஹால்ல நமக்கு மொபைல் ஃபோன் அலோட் கிடையாது. அதனால ஐ மீன் கால்குலேட்டர் அலோட் கிடையாது. அதனால கால்குலேட் பண்ணல மேம், நான் தான் கால்குலேட் பண்ணிட்டேன். வெரி குட். I just ensured.
எல்லாருக்கும் ஆன்சர் வந்ததா? சால்வ் பண்ணணுமா? Those who got the answers, please put thumbs up sign. ஆன்சர் 0.034 அப்படி வருது மேடம், அப்படிதானா? 0.034 வராது சார், 0.35 தான் வரும். அது டெசிமல். சரி மேடம், சரி. ஒரு 10 மட்டும் பவர்ல மிஸ் பண்றீங்க, செக் பண்ணுங்க. ஒரு 10 மட்டும் வருது மேடம். 0.035. இல்ல சார், வெறும் 0.35 தான் ஆன்சர். 0.035 இல்லையே, இதான் ஆன்சர். 0.35 ஆங்ஸ்ட்ராம். 0.35 ஆங்ஸ்ட்ராம். ஓகே மேம், எனக்கு 0.035 தான் வந்துச்சு ஆம்ஸ்ட்ராங்ல வரும்போது. ஆம்ஸ்ட்ராங் வரும்போது 0.035 வருதுங்களா? எஸ் மேம். 0.035 தான் வருது. இல்லையே, சரி போட்டுருவோமா? போடலாம். Lambda is equal to 12.27. 12.27 by square root of 1.25 into 10 power minus 3. 10 power plus 3. இல்லையா? 10 power plus 3. அப்போ இது வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 12.27 divided by square root of 12.5 into 10 power 2 எழுதுறேன். அப்ப 10 power 2 வந்து ஸ்கொயர் ரூட் விட்டு வெளில எடுத்தா 10 வந்துரும் இல்லையா? அப்போ 12.27 into 10 power minus 1 by square root of 12.5. 12.5 வோல்ட் வந்து 135 கிலோவாட் தான் மேம் போட்டிருந்தீங்க. 125 கொடுத்திருந்தோமா? 1.25 தான். பாயிண்ட் சரியா தெரியல. ஓகே, ஐம் சாரி. 1.25 தான். உங்க பாயிண்ட் வச்சிருக்கேன், அது தெரியல போல. 1.25 தான். ஓகே, இனிமே கொஞ்சம் பெருசா வைக்கிறேன். நான் இங்கேயுமே இங்க பாருங்க 1.25 into 10 power 3 இங்க பாருங்க. ஆன்சர் நான் அப்பயுமே 1.25 into 10 power 3 தான் உங்களுக்கு கீழே நான் எழுதி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, அப்போ ஓகே கரெக்டா வரணும். ஃபைன், கண்டினியூ பண்ண வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, கொஞ்சம் அது கவனமா நானும் கொடுக்குறேன், நீங்களும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். குட். எல்லாருக்கும் ஆன்சர் வந்ததா? டீச்சர்ஸ் காட் தி ஆன்சர்ஸ்? வந்திருக்கு மேடம். குட். எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு 2-3 பேர்கிட்ட இருந்தா ரெஸ்பான்ஸ் வருது. சரி, ஓகே. சோ அப்போ அடுத்தது வந்துட்டு இங்க ஒரு நல்ல ஒரு ட்விஸ்டான ஒரு ட்விஸ்ட் இல்ல, ஒரு ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன் சொல்லி கொடுக்க வேண்டிய ப்ராப்ளம். lambda d of electron having kinetic energy is equal to 500 electron volt. 500 electron volt. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? h divided by square root of 2 MEK1. அவ்வளவுதான். வெரி குட். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது, ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பாருங்க. எலக்ட்ரான் வோல்ட் எலக்ட்ரான் வோல்ட் அத நம்ம ஜூலா கன்வர்ட் பண்ணனும். ஜூல்ல கன்வர்ட் பண்ணி. வெரி குட். இப்போ lambda d is equal to h by square root of 2MEK. 2MEK. அண்ட் இதுல வந்து ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னு வருது. இது இம்பார்ட்டன்டான ஒரு கன்வர்ஷன். ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னு வருது. எனக்கு எவ்வளவு ஜூல்ஸ்க்கு சமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.6 into 10 power minus 19 ஜூல்ஸ். 19 ஜூல்ஸ்க்கு சமம். கூலும் வந்து நமக்கு சார்ஜோடைய யூனிட்டா போயிடும் இல்லைங்களா? 10 power minus 19 ஜூல். எலக்ட்ரான் வோல்ட் எனக்கு ஜூல்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஐ மீன் 19 ஜூல்ஸ். 10 power minus 19 ஜூல்ஸ்.
அப்ப இதே எனக்கு 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்னா 1.6 கிலோவோல்ட்னா into 10 power minus 16 16 joules. 16 ஆமா 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னா மெகா 10 9 பவர் மைனஸ் 13 6 கழிக்கணும் 10 power minus 13 joules. ஓகேவா? இப்போ எனக்கு எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்து ஜூல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்து ஜூல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். ஜூல்ஸ்ல கொடுத்து எலக்ட்ரான் வோல்ட் கண்டுபிடிக்க சொல்லணும்னா டிவைட் பண்ணணும். எந்த வேல்யூவை? இந்த 1.6 into 10 power minus 19 ஜூல்ஸ். சரிங்களா? இப்போ நமக்கு இங்க எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்துருக்காங்க, நம்ம ஜூல்ஸ்க்கு மாத்தணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா EK is equal to 500 into எனக்கு இங்க எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு, அத நான் ஜூல்ஸ்க்கு மாத்தணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும்? 1.6 into 10 power 19 மல்டிப்ளை பண்ணணும். 1.6 into 10 power minus 19 ஜூல்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். என்ன ஆன்சர் வரும்? $800 வருது. 800 10 power minus 19. சூப்பர். 800 into 10 power minus 19. அப்ப இந்த EKக்கு பதிலா எந்த EKக்கு? இந்த EKக்கு பதிலா நீங்க எதை தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? இந்த 800 தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 500 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வராது. பிகாஸ் எனக்கு லாம்டானுடைய யூனிட் மீட்டர்ல இருக்கும்போது இதனுடைய எனர்ஜியோட யூனிட் ஜூல்ஸ்ல தான் இருக்கணும். எப்படின்னு பாத்துடலாமா? இங்க பாருங்களேன், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த யூனிட் எனக்கு எப்பயுமே இந்த யூனிட் சால்வ் பண்றதுல ஒரு கிரேஸ் உண்டு. lambda d is equal to h by square root of 2m VK வா? h க்கு என்ன யூனிட்? சரன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 6.626 joule per second. ஜூல் second. ஜூல் செகண்ட் by square root of 2 வேண்டாம். மாஸ்க்கு பதிலா கிலோகிராம். எனர்ஜிக்கு பதிலா ஜூல். எனர்ஜிக்கு என்ன யூனிட் வரும்? எனர்ஜி வந்து ஜூல் தான். கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் இல்லைங்களா? ஜூல்ஸ் நான் வந்து இங்க நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இன்டு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 2. அப்ப இதுவும் எனக்கு கிலோகிராம் ஸ்கொயர்னு இருக்கு. எல்லாத்தையும் நம்ம வெளியில எடுத்தோம் அப்படின்னா கிலோகிராம் m s பவர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி வரும். s பவர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். எகைன் இந்த ஜூல்ஸ்க்கு பதிலா எனர்ஜியோட யூனிட் தானே இந்த யூனிட். அப்ப இந்த இடத்துல நான் வந்துட்டு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் s பவர் மைனஸ் 2 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா மேல ஒரு s இருக்கு. இந்த s கீழே வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா s பவர் மைனஸ் 2 ஆயிடும் இல்லையா? இந்த s கீழே வந்தா s பவர் மைனஸ் 2 ஆயிடும். அப்ப இங்க கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? கிலோகிராம்க்கு கிலோகிராம் போச்சு, s பவர் மைனஸ் 2க்கு s பவர் மைனஸ் 2 போச்சு, ஒரு m க்கு ஒரு m போச்சு. அப்ப என்னோட எனர்ஜி ஜூல்ஸா இருக்கும்போது என்னுடைய வேவ்லென்த் மீட்டரா தான் இருக்கணும். எனர்ஜி எனக்கு ஜூல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்னுடைய வேவ்லென்த் என்னவா தான் இருக்கணும்? மீட்டர்ல தான் இருக்கணும். புரியுதுங்களா? இதனுடைய ஏன் நம்ம இங்க வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண கூடாது, ஏன் ஜூல்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னு புரியுது. ஓகே. இப்போ எனக்கு 800 into 10 power minus 19 சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இந்த ஃபார்முலால மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் மட்டும் யூஸ் பண்ணனும் m ஓட வேல்யூ. ஆமா சார், நமக்கு क्वेश्चन என்னது? எலக்ட்ரான் தானே? ஆமா. எலக்ட்ரான் அப்ப 9.1 into 10 power minus 31 kilogram.
Nestled in the heart of China, a prestigious institution stands as a beacon for dreamers, doers, and leaders. Bharat Institute of Higher Education and Research, where aspirations meet world-class learning. Sir, can you please mute yourself? From one of the largest computing labs to global research facilities, every step here is followed by focus and passionate energy. But why? We teach, shape, and create. Very good. Very good, sir. Tips. மேடம் ஆன்சர் 0.5 வருது மேடம். 10 பவர்ல சார் 10 power -10 மீட்டர். இன்னும் ஆன்ஸ்டாங்க மாத்துக்கலாம். ஓகே. எனக்கு ஆன்சர் வந்து 5.5 into 10 power -11 மீட்டர் கிடைக்கும். 0.5 வந்திருக்கு எனக்கு. 10 power -10. ஓகே தான், கரெக்ட். எஸ் மேம், ஆன்சர் வந்துட்டு மேம் 5.4. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ஒரே ஒரு லாஸ்ட் அது ஒரு நோட் மாதிரி. ஹோப் சோ இந்த சம் எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? எல்லாரும் போட்டிங்களா? 5.5 into 10 power -11 meters. Anita ma'am, good. What about others? Kavita ma'am, good. Anandan sir, good. Parthiban sir, good. Satya ma'am என்னாச்சு? சிவதர்ஷன் சார் ஜாயின் பண்ணதுல இருந்து எதுவும் பெருசா பேசல. யாரு? ராணி மேம் இருக்கீங்களா? சூப்பர். இப்பதான் கேட்டாங்களே, போட்டீங்க. குட். ஓகே, ஸோ ஆன்சர் வந்தா குட். இப்போ லாஸ்ட்ல ஒரே ஒரு இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம ரிவிஷன் மட்டும் வைண்ட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a ball of mass 10 gram 10 கிராம் எடையுள்ள ஒரு பால் இருக்கு. அது வந்து என்ன வெலாசிட்டியில டிராவல் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 வெலாசிட்டியில டிராவல் பண்ணுது. சரிங்களா? 1 மீட்டர் per செகண்ட்ல டிராவல் பண்ணுது. இதனுடைய லாம்டா டியை கால்குலேட் பண்ணிட்டு என்ன அதுல இருந்து இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இன்டர்பிரட் தி ஆன்சர். இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் மாதிரி. ஒரு பால் வந்து 10 கிராம் இருக்கு, v வந்து 1 மீட்டர் per செகண்ட், அதனுடைய வெலாசிட்டி லாம்டா டி கால்குலேட் பண்ணும். ஸோ லாம்டா டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபார்முலா தெரியும். லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. இங்க m வந்து கிராம்ல கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கிலோகிராமுக்கு மாத்தணும். ஸோ 10 into 10 power -3 கிலோகிராம். அப்ப எனக்கு 10 power -2 கிலோகிராம் அப்படின்னு வரும். இதை கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. 6.6 into 10 power -34 by m உடைய வேல்யூ என்ன? 10 power -2 into 1. ஏன்னா 1 மீட்டர் per செகண்ட் தானே. அப்ப இது மேல போறப்ப பாத்தீங்கன்னா 6.6 into 10 power -32 மீட்டர் அப்படின்னு வரும். இப்போ இந்த லாம்டா டி உடைய வேல்யூ எனக்கு பாலுடைய டைமென்ஷனை காட்டலும். ஒரு 10 கிராம் பால் இருக்கு. ஒரு 10 கிராம் பால் இவ்வளவு பெருசு இருக்குமா? இதனுடைய லைக் ஒரு ரேடியஸோ இல்ல டயாமீட்டரோ பார்க்கும்போது ஒரு மீட்டர் அது குறைஞ்சது இருக்கும். ஆனா எனக்கு இந்த பாலுடைய டைமென்ஷனை கம்பேர் பண்ணக்குள்ள, இந்த பால் இப்படி இருக்கு, 10 கிராம் எடையுள்ள ஒரு பால், அதனுடைய லென்த் வந்து லெட்ஸ் சே 1 டைமென்ஷன் ரேடியஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அது டிராவல் ஆகுற அந்த லாம்டா டி எனக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.6 into 10 power -32. அப்பனா 0.000000066 அப்படின்ற மாதிரி வருது. 32 0 போட்டு ரொம்ப குட்டியோண்டான ஒரு வேல்யூ. இப்படி இருந்ததுன்னா அதை நம்மளால டிடெக்ட் பண்ண முடியாது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் அவுட்புட்.
அதாவது it cannot be deducted. எது particle. It cannot be deducted cannot be deducted because as lambda d value is very much smaller than the ball. பால காட்டிலும் ரொம்ப குட்டி. lambda d ஓட வேல்யூ பால காட்டிலும் ரொம்ப 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 குட்டி. அப்படி இருந்தா என்னுடைய lambda d வந்து அப்சர்வபிளா இருக்காது. எப்ப எனக்கு அப்சர்வபிளா இருக்கும், அதாவது எப்ப நமக்கு கண்ணுக்கு பார்க்க முடியும் அப்படின்னா only when it is greater than the dimension of material. இது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. lambda d is detectable, that is observable only when it is greater than the dimension of material. Greater than the dimension of the material. Dimensions of the material. அப்படி இல்லைன்னா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா lambda d is much smaller than the size of the moving material, it cannot be detected. If lambda d is much smaller than size of the moving material, it cannot be detected. சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நோட். ஓகேவா? ஓகே. So இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் கொடுத்துட்டு we'll ரிவைஸ் கொடுத்துட்டு நம்ம கிளாஸ் போயிடலாம். வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மெயினா வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸை ரெண்டா பிரிக்கிறாங்க, ரிலேட்டிவிஸ்டிக் அண்ட் நான் ரிலேட்டிவிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரிலேட்டிவிஸ்டிக்னு பார்க்கும்போது பார்ட்டிகளோட வெலாசிட்டி இந்த லைட் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருக்கும். v is much less than c இருக்கும். c நமக்கு தெரியும், v இருக்கும் 8 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரிலேட்டிவிஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது v எனக்கு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு c இருக்கும். சரிங்களா? 0.77c 0.00c அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம். சோ அதனுடைய இன்அடிக்வசிஸ் பார்த்தோம். அதாவது அட்டாமிக் டைமென்ஷன்ஸை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதே மாதிரி ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் கேசஸ் அஸ் வெல் அஸ் நமக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னாலே ஒரு கண்டினியூஸ் எனர்ஜி தான் நம்ம படிச்சிருக்கோம். பட் இங்க நமக்கு கிடைக்கிறது எல்லாமே டிஸ்கிரீட் எனர்ஜியா கிடைக்குது. சோ அதுவும் ஒரு பெரிய இன்அடிக்வசியா இருந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபினாமினன்ஸ் லைக் ஒரு பிரிஸ்கிரைப்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்சர்வ்ட் ஃபினாமினன் லைக் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், குவாண்டம் எஃபெக்ட்லாம் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். குவாண்டம் எஃபெக்ட்னா ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம டீடைல்டா படிப்போம். சிலபஸ்ல இருக்கு. சிலபஸ்ல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இருக்கு. இங்க பாருங்க, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இருக்கு, குவாண்டம் எஃபெக்ட் இருக்கு. மேபி நம்ம நாளை கிளாஸ்ல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன், என்ன செகண்ட் கிளாஸ்ல. சோ குவாண்டம் எஃபெக்ட்னா என்ன, அதுக்கப்புறம் பிளாக் பாடி ரேடியேஷன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்னுடைய ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இன்டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது பீக் கர்வோட பீக்கும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ரேலே ஜீன்ஸ் லாவோட ஃபைனல் ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன்லாம் என்ன, வேன்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட்லாம் ஃபார்முலா கொடுத்துருக்கோம்.
ஸோ லைட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் எனக்கு இது எல்லா பினாமினையும் அண்டர்கான் பண்ணுது. அதாவது இன்டர்ஃபரன்ஸ் ஆகட்டும், டிஃப்ராக்ஷன் ஆகட்டும், போலரைசேஷன் ஆகட்டும், போட்டோஎலெக்ட்ரிக் எஃபெக்ட், காம்பன் எஃபெக்ட், இது எல்லாமே வந்து அண்டர்கான் பண்ணுது. அப்போ இதுல ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்றோம், ஒரு சிலதெல்லாம் பார்ட்டிகல் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். அந்த வேவ் நேச்சரா இருக்கிறது எல்லாமே வேவ் தியரி ஆஃப் லைட் அப்படிங்கிறதையும், பார்ட்டிகல் நேச்சர் எல்லாமே குவாண்டம் தியரி ஆஃப் லைட் அப்படிங்கிறதையும் நம்ம ரெண்டு ப்ராடான கான்செப்டா பிரிச்சிருக்கோம். இந்த குவாண்டம் தியரி ஆஃப் லைட்ல தான் இந்த லைட்டை வந்து ஒரு பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி, பண்டில்ஸ் ஆஃப் எனர்ஜி, அது பேர் தான் குவாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபைனலா ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னா, லைட் வந்து டுவல் நேச்சரை எக்ஸிபிட் பண்ணுது, லைக் பார்ட்டிகல் as well as வேவ் அப்படிங்கிறது. ஸோ அதனுடைய எனர்ஜி தான் E is equal to h nu, அதுக்கு h க்கு ஒமேகா இன்னொரு வேல்யூவும் இருக்கு. அண்ட் இது மெயினா பார்க்கணும், C is equal to nu lambda, அதாவது velocity is equal to frequency into wavelength, வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ரிலேஷன். அதனுடைய h ஓட வேல்யூ என்ன, h ஓட வேல்யூ என்ன, மொமெண்டம்க்கும் எனர்ஜிக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் E is equal to 3 into C. எல்லா போலீஸ் கான்ஸ்டபிளுக்குமே எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் மேட்டர் வேவ்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகளுமே எனக்கு வேவோட அசோசியேட் ஆயிருக்குது அப்படின்னா அது நம்ம மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுல வந்து ஒரு மூவிங் பார்ட்டிகல் என்ன நேச்சரா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஒரு வேவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்படி வேவ் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு நேச்சர்ல இருக்கிற ஒரு இதுக்கு நம்ம வேவ்லென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேவ்லென்த் எனக்கு மொமெண்டமோட அசோசியேட் ஆயிருக்கும் போது லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p, தட் இஸ் h/mv அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். சரிங்களா? அதுல h அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த மெட்டீரியல் பார்ட்டிகளோட அசோசியேட் இருக்கிற அந்த வேவ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டி ப்ராக்லி வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி அந்த ஈக்குவேஷன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன இது கொடுத்துருந்தேன். அண்ட் அதர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் டி ப்ராக்லி வேவ்லென்த்ல ஒரு ஃப்ரீ பார்ட்டிகளா இருந்தா என்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V-ல ஆக்சலரேட் ஆகுற ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கு என்னுடைய டி ப்ராக்லி வேவ்லென்த் எப்படி இருக்கும், லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/√2m EB, அதாவது எலக்ட்ரானா இருந்தா இல்லைன்னா நார்மலா இருந்தா QV. அப்ப எலக்ட்ரானுக்குன்னு பார்க்கும்போது என்னுடைய எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணும்போது 12.27/√V into ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். ஃபார் தெர்மல் நியூட்ரான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது √2m KT. அதே எனக்கு வந்து அதனுடைய ஈக்குபார்ட்டிஷன் தியரம் படி பார்த்தா √3m KT அப்படின்னு வரும். ஸோ ரிலேட்டிவிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் படி பார்த்தா h/√2m m0 QV plus QV into 1 plus QV/2 m0 c². அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். லாம்டா டி ஆஃப் த புரோட்டான் மூவிங் வித் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி லாம்டா டி ஆஃப் எலக்ட்ரான் அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 1.25 kV. அப்ப என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி கொடுத்துருந்தேன், அதை வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு ஜூல்ஸ்ல மாற்றத்துக்கான இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன் படிச்சிருந்தோம். இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனுடைய ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 5.5 × 10⁻⁻11 மீட்டர் அப்படின்னு வந்துச்சு. அப்ப எனக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரானோட எனர்ஜியோ இல்ல எந்த ஒரு பார்ட்டிகளோட எனர்ஜியுமே ஜூல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணா எனக்கு என்னுடைய வேவ் லென்த் மீட்டர்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பால் வந்து 10 கிராம் இருக்கு, அதனுடைய வெலாசிட்டி வந்து 1 மீட்டர்/செகண்ட்ல டிராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய லாம்டா டி நான் கால்குலேட் பண்றேன், அது என்ன அதனுடைய ஆன்சருங்கிறதையும் நான் இன்டர்பிரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதான் கொஸ்டின். லாம்டா டி கால்குலேட் பண்ணும்போது 6.6 × 10⁻32 வருது. ஆனா எனக்கு அந்த பாலினுடைய டைமென்ஷனை கம்பேர் பண்ணும்போது லாம்டா டியோட வேல்யூ ரொம்ப கம்மி. ஸோ அந்த லாம்டா டி என்னால டிடெக்ட் பண்ண முடியாது. அப்ப லாம்டா டிங்கிறத எப்ப நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா only when it is greater than this dimension of material. மெட்டீரியலோட டைமென்ஷனை பார்க்கணும், அது ரொம்ப பெருசா இருக்கணும் லாம்டா டியோட வேல்யூ. அப்ப மட்டும்தான் அது அப்சர்வபிளாவும் டிடெக்டபிளாவும் இருக்கும். அதுலனா அதை நம்மளால டிடெக்ட் பண்ண முடியாது. So this is how our first that is our first class of quantum mechanics. So if you have any doubt you can ask, otherwise you can leave the session. Have a nice weekend. Thank you all. மேடம் யூனிட் டெஸ்ட் எப்போ வர மேடம், இல்லை முடிச்சுட்டு படுக்க டெஸ்ட்டுங்களா? எதுங்க சார்? டெஸ்ட்டுங்க, இப்போ ஒரு 50 மார்க் 100 மார்க் அது மாதிரி. நாளைக்கு டெஸ்ட் சார்? ஆமாங்க மேடம், சரிங்க. நாளைக்கு டெஸ்ட் இருக்கு சார். நாளைக்கு டெஸ்ட்